யானவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 146:9. அவர் திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறார். ஆண்டவர் திக்கற்று இருக்கிற சூழ்நிலையில பிள்ளைகளை ஆதரிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 68:5 சொல்கிறது, திக்கற்றவர்களுக்கு தேவனே தகப்பனாய் இருக்கிறாராம். சங்கீதம் 10:14 சொல்கிறது, திக்கற்றவர்களுக்கு தேவன் சகாயர். சங்கீதம் 102:16 சொல்கிறது, திக்கற்றவர்களின் ஜெபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார். ரோமியா 49:11 சொல்கிறது, அவர் திக்கற்றவர்களை காப்பாற்றுகிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சங்கீதம் 55:22 சொல்கிறது, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டாராம். அவர் ஒரு நாளும் திக்கற்று இருக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஒருவரையும் தள்ளாத தேவன். அவர் நமக்கு தகப்பனாய், சகாயராய், நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய், நம்மை காப்பாற்றுகிறவர்களாய் இருக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இந்த தேவனை நாம் என்ன பண்ணணும்? எப்பொழுதும் விசுவாசிக்கணும். ஆதியாகமம் 15:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நீதிமானானான், அவன் தேவனால் ஆதரிக்கப்பட்டான். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக்கப்படும் பொழுது நீதிமானை ஒருபொழுதும் தள்ள ஒட்டாத தேவன், நம்மை ஆதரிக்கிற தேவன், நமக்கு தகப்பனாய் இருக்கிற தேவன், நமக்கு சகாயம் செய்கிற தேவன், நம்ம ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் கேட்கிற தேவன், நம்மளுடைய எல்லா இக்கட்டு சூழலை காப்பாற்றுகிற தேவன், நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம் சந்ததியும் ஆசீர்வதித்து ஒரு பொழுதும் நம்மளை தள்ள ஒட்டாதபடி பாதுகாத்து கொள்வார். எந்த சூழ்நிலை திக்கற்று இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த ஜெபத்தை கேட்கிற உங்களுக்கு தான் அது தெரியும். அந்த சூழ்நிலையை கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார், ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.